ஹாய் அப்பா சொன்னார் ஊர்லேருந்து வந்திருக்கேன் அதனால் எங்களுக்கு சமைச்சு போடாமா அப்படி சொல்லியிருந்தாரு. தம்பி இல்லைன்னா சொன்னால் பிரியாணி செய்ய ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி நம்ம பிரியாணியே செஞ்சிடலாம். அப்பா என்ன சொன்னார், அதிகமாகவே செய்யுமா, ஊர்லேருந்து எல்லாரும் வேறு வந்திருக்காங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்பாவுக்கு அதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்து எப்படி செய்யணுமா சொல்லியிருந்தாரு. வாப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம் பிரியாணி சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். வெளியவே அடுப்பு வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே செஞ்சுட்டு இருந்தோம். பெரிய பாத்திரத்தில் தான் செஞ்சுட்டோம், கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தோம் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி. அப்பா நான் சொன்னார், உங்கள் அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சே கொடுக்க மாட்டேறாம்மா, வாமா அப்படின்னு இருந்தாரு. சரி நான் செய்யறத பார்த்து கற்றுக்குப்பா, இனிமேல் நீயே செஞ்சுக்குப்பா அப்படி சொல்லியிருந்தேன். நானும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்தே செஞ்சுருந்தோம். பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. ஊர்லேருந்து தம்பிலாம் வந்துருந்தாங்க, அவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும் இல்லைங்களா, அதனால பிரியாணி எல்லாமே ஒரு கட்டு கட்டுனாங்க. அப்புறம் ஈவினிங்காக ஃபுல்லாக டான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு ஊரில். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தம்பி எப்பவுமே டான்ஸ் ஆடுவான், அவன் சூப்பராக டான்ஸ் ஆடுவான். அவன் வீடியோலாம் நிறைய நான் போட்டிருக்கேன். ஆமாங்க, இந்த டைம் வந்து எங்கள் பையனும் டான்ஸ் ஆடினா ஊருக்கு போனதுனால லுங்கி டான்ஸ் தான் ஆடிருந்தா. எல்லாருமே சூப்பராக ஆடினா சொல்லியிருந்தாங்க, வீடியோலாம் எடுத்துருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டவில்லாம் போட்டு சூப்பராக ஆடுறடா சொல்லிட்டு அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவனும் மம்மி எனக்கு எல்லாமே இது பண்ணாங்க சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். எங்கள் தம்பி ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடுவான். அவன் எப்படி சொல்றதுன்னா 2 படத்துலயும் டான்ஸ் ஆடி இருக்கான். ஹீரோக்கு பின்னாடி இட்லி கடை படத்துலயும் அவன் டான்ஸ் ஆடி இருக்கான், தனுஷ் சார் கூட. அதுக்கப்புறம் இந்தியன் 2 படத்துலயும் அவன் டான்ஸ் ஆடி இருக்கான். யாருக்குமே அவ்வளோ தெரியாது. டான்ஸ் ஆடினதுனால ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க எங்க பசங்களுக்கு. ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான். நெக்ஸ்ட் இயரும் வரணும் மம்மி அப்படி